மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருமே தான தர்மங்கள் பண்ணணும். ஆனால் எல்லா நேரமும் எல்லாராலையும் துணி வாங்கி கொடுத்தோம், சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், அன்னதானம் பண்ணோம், நகை வாங்கி கொடுத்தோம் அப்படிலாம் நம்மளால் பண்ண முடியாது, எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆனால் டெய்லியுமே நம்ம ஒரு உயிரினத்துக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம வந்து புண்ணியத்தை தேடிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி சாப்பிட்ட உடனே சாப்பாடை வடித்து போட்டு பாத்திரத்தை கழுவி போட்டக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடை எடுத்து தண்ணி ஊற்றி வச்சிடணும். காலைல எழுந்த உடனே இதை வந்து எடுத்து காக்காவுக்கு வச்சிருங்க. காக்கா சாப்பிடும். காக்கா சாப்பிடாட்டா எறும்பு சாப்பிடும். அது மாதிரி எத்தனையோ பேருக்கு இது உணவாகும். எங்கள் வீட்டில் நாங்கள் தொட்டி கட்டி வச்சுருக்கோம். அதாவது குழம்பு, சாப்பாடு, சோறு வடிக்கிற தண்ணி இதெல்லாம் மிஞ்சறதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் கொண்டு வந்து ஊற்றுவாங்க. நானுமே குழம்பு வச்ச பாத்திரம், சோறு டெய்லி மிஞ்சுறது, தண்ணி, வடி தண்ணி எல்லாத்தையுமே இதில் ஊற்றுவேன். எங்கள் வீட்டுக்காரங்க இருக்காங்க பாருங்க, என் மேலே கோவப்படுவாங்க. ஆனால் இந்த பாருங்க, இந்த காக்காவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க, டெய்லியும் எடுத்து வைப்பாங்க. ஒரு 4 தடவை 5 தடவை கொட்டும். ஆனாலும் பொறுமையாக தண்ணி எடுத்து எடுத்து வைப்பாங்க. காக்காக்கள் வந்து பன்னோ பிரெட்டோ ஏதோ எடுத்து வந்து முக்கி முக்கி சாப்பிடும். அதிசயமாக இருக்கும். அதே மாதிரி பாருங்க, மாடுகளுக்கு, நாய்க்கு டெய்லியும் தண்ணி எடுத்து வச்சிருவாங்க. இந்த தொட்டியில் மாடுகளுக்கு ஊற்றுவோம். இந்த மாதிரி எங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இதெல்லாம் இந்த மாதிரி செய்யுங்க. அல்லது காக்காவுக்காக சாப்பாடு வைங்க. ஒரு கிண்ணத்தில் வச்சு, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஒரு கிண்ணத்தில் வச்சு கூட காக்காவுக்கு, அணிலுக்கு சாப்பாடு வைங்க, சாப்பிடுவாங்க.